சிஎம் விஜய் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சயோட முதல் திரைப்படமான சிக்மா திரைப்படத்துல அவருடைய அப்பாவையே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவருடைய முதல் பையன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் திரைப்படமான சிக்மா திரைப்படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. தன்னோட முதல் படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் பேனர்ல பண்ணிருக்கிறாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லைகா புரொடக்ஷன் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படம் கத்தி திரைப்படம் தான். அந்த ஒரு விஷயத்தினாலேயே விஜய் அவர்களுடைய பையனான ஜேசன் சஞ்சயோட படத்தையும் லைகா புரொடக்ஷன்ஸே தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த படத்தோடைய படப்பிடிப்பு வேலைகள் அனைத்துமே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் துல்கர் சல்மான் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல சிக்மா படத்தோடைய முதல் சிங்கிள் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, ஜேசன் சஞ்சய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பாடல்ல மறைமுகமா தன்னுடைய அப்பாவையே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறதா ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. அந்த பாடல்ல ஒரு இடத்துல பதவி மேல ஆசை இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வரி ஒண்ணு வருது. இந்த லைனை கேட்ட ஃபேன்ஸ் நிறைய பேர் அவருடைய அப்பாவை தான் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மற்றும் சில ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட அப்பாவோட கட்சியில எந்த ஒரு காலத்திலயும் சேர மாட்டேன் அப்படின்றது தான் இவர் மறைமுகமா சொல்ல வராரோ அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பேக்கப் எவிடன்ஸா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் சிஎம் பதவியேற்ற அன்னைக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் அந்த பதவி ஏற்பு விழாவுக்கு வரவே இல்லை, அதனால அவர் அரசியல் பக்கம் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ரஃபா இருக்கிற காரணத்தினால அவரும் அவங்களோட அம்மாவும் தனியான ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு சாங்ல அவரை சீண்டி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஜேசன் சஞ்சயோட சிக்மா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.